எல்லோருக்கும் வணக்கம். இன்னியோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக்காக நாம செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் 9% வரைக்கும் அப் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்மோட என்ட்ரியில லாஸ் வந்திருக்கு 2%. எவ்வளவு அப் ஆயிருக்கு, எது வரைக்கும் போயிருக்கு, நம்மளோட என்ட்ரி எங்க கிடைச்சிருக்கு, எதனால லாஸ் வந்திருக்கு அப்படின்றத சார்ட்ல நாம டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து என்னோட ஸ்ட்ராட்டஜில இன்னைக்கு என்னென்ன ட்ரேடிங் நடந்திருக்கு, 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் ஆகட்டும், ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்ட் ஆகட்டும், என்னோட 20 மந்த் டார்கெட் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க என்ன ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களோட அக்கௌண்ட்லயே நம்ம செக் பண்ணிடலாம். அடுத்து நாளையோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக் யாரு அப்படின்றதுல ஒரு சின்ன சேஞ்சு, கான்செப்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, சேம் தான். அது என்ன சேஞ்ச் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அடுத்து ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக ஒரு என்ட்ரி ஒன்று நேற்று எடுத்திருக்கேன். அது இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, எதுக்காக அதை பார்க்குறோம்னா, இன்னைக்கு நிப்டி ஒரு 200 பாயிண்ட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால நாம எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக் எவ்வளவு ரேஞ்சில் இருக்கு, அப் ஆயிருக்கா இல்லை டவுன் ஆயிருக்கா அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அடுத்து என்னோட லெஜரை பார்க்க போறோம். ஃபைனலா 10 மந்த் டார்கெட் பிளான் எப்படி இருக்க போகுது, என்ன டீட்டெயில் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நாள் ஒரு ஸ்டாக்காக இன்னைக்கு எடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்றத சார்ட்ல பார்த்துடலாம். இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் FACT லிமிடெட். இதோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட ஹை 313.45, லோ 303 ரூபா 15 காசு. கிட்டத்தட்ட ஹைக்கும் லோக்கும் ஒரு 3.5% டிஃப்ரெண்ட் வர்றதுனால ஸ்டாப் லாஸ் நம்ம 2% ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நேற்று வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட லோ தான் பிரேக் ஆயிருக்கு. இந்த கேண்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட ஹை பிரேக் ஆகுது. டைம் 10:10. ஓகே, நமக்கு 313 ரூபாய் 50 காசுக்கு நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஹை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 3/4% தான் நமக்கு ப்ராஃபிட் வந்தது. ஒரு 2 or 3% வந்தது அப்படின்னாக்கா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். ஒரு 3/4% தான் அப் ஆச்சு. ஸோ அதோட வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இன்னைக்கு. இது ஒரு நாள் ஒரு ஸ்டாக்காக நாம செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக்கு. இது ஒரு கிளைண்டோடது. 35,000 ரூபாய் வேல்யூ இவர் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பை ஆவரேஜ் பாருங்க 313 ரூபாய் 50 காசுக்கு ஷார்ப்பா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 313 ரூபாய் 45 காசு, 313.50ல இங்க பை கிடைக்குது. 306 ரூபாய் 80 காசு, 2%ல எக்ஸிட் ஆயிருக்கு. கரெக்டான ட்ரேடிங் இது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான். ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், HDFC பேங்க், ரிலையன்ஸ், அதானி என்ட், HDFC. இந்த அக்கௌண்ட் ஒரு கிளைண்டோடது. இவர் 50,000 ரூபாய் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ பிளேஸ் பண்றாரு. டோட்டலா இன்னைக்கு ப்ராஃபிட் ஒரு 3,000 புக் பண்ணிருக்காரு. இது பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6% ப்ராஃபிட்ல புக் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா ஒரு சில ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கால்குலேஷன் சரியா வராது. டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா 3000 6% அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஸோ கரெக்டான ப்ராஃபிட் தான் இந்த கான்செப்ட்ல. மூணாவதா பார்க்க போறது நாளையோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக் யார் அப்படின்றதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன சேஞ்சஸ்னா, இப்போ ஒரு வாரமா நாளையோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக் இந்த கான்செப்டுக்கு உண்டான ஸ்டாக்கை ஒரு நாளுக்கு முன்னாடியே வீடியோல அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். நாளையில இருந்து உங்களுக்கு காலையில 9 மணிக்கு குரூப்ல தான், வாட்ஸ்அப் குரூப்ல தான் வரும். கண்டிப்பா இதை நான் வீடியோல அப்டேட் பண்ண மாட்டேன். நாலாவதா பார்க்க போறது ஷார்ட் டேர்முக்காக நாம நேற்று ஒரு பொசிஷன் எடுத்திருந்தோம். அது இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத நாம பார்த்துடலாம். ஷார்ட் டேர்முக்காக பொசிஷன் ஒன்று நம்ம நேற்று எடுத்திருந்தோம். 1951 ரூபாயில எம்பாசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு இப்போதைக்கு ஓப்பன்ல இருக்கு. இப்ப கரண்ட்ல என்ன பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது எம்பாசிஸோட டே கேண்டில் சார்ட். நேத்தியோட க்ளோசிங்ல நாம பொசிஷன் எடுத்திருக்கோம். இன்னைக்கு க்ளோஸ் பாத்தீங்கன்னாக்கா 1964ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிப்டி 200 பாயிண்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும் நாம எடுத்த ஸ்டாக்கு பிளாட்டாவே இருக்கு. அதனால இன்னும் ஒரு 4 நாள் தைரியமா நாம வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது 2% தான், சின்ன ஸ்டாப் லாஸ் அப்படின்றதுனால ரிஸ்க் எடுத்துல நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ என்னோட கம்பைன் லெஜரை பார்த்துருவோம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் ஜூன் 16 ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது அக்கௌண்ட்ல 1,78,065 ரூபாய் 78 காசு இருந்திருக்கு. ஆக்சுவலா நான் இப்ப பண்ற பிசினஸ்க்கு 1,20,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்தாவே போதும். ஒரு 60,000 ரூபாய் எக்ஸஸாவே இருக்கு.
இன்னியோட ப்ராஃபிட் லாஸை நான் இதுல ஆட் பண்ணல. நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வேல்யூ 2,30,525 ரூபாய் 21 காசு இருந்திருக்கு. டோட்டலா இதுல பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 52% ப்ராஃபிட் வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரெண்ட் எதுவும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 21,000. ஆக்சுவலா மந்த்லி நம்ம 2,500 வீதம் எஸ்ஐபி மூலியமா மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு 6 மாசத்துல கரண்ட் வேல்யூ 22,681 ரூபாய் 39 காசு இருக்கு. பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 8% இப்போ இது ப்ராஃபிட்ல இருக்கு. அடுத்து ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங். ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ நாம 10,000 ரூபாய் எடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம 10 ஸ்டாக் க்ளோஸ் பண்ணிருக்கோம், 10 என்ட்ரி க்ளோஸ் பண்ணிருக்கோம். இப்போ லேட்டஸ்டா நேத்து எடுத்த எம்பசிஸ் மட்டும் ஓப்பன்ல இருக்கு. இதோட நமக்கு 11 என்ட்ரி. அந்த கரண்ட்ல இருக்கிற ஓப்பன்ல இருக்கிற பொசிஷன் நான் இதுல ஆட் பண்ணல. ஸோ க்ளோஸ் ஆன அந்த 10 என்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நமக்கு ஒரு 33.28% ப்ராஃபிட்ல தான் இருக்கு. இப்போ நம்ம 10 மந்த் டார்கெட் பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம 20 மந்த் டார்கெட்ல ரெகுலரா 6 ஸ்டாக் மட்டும் தான் செலக்ட் பண்ணி அதில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அப்படி ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 1,20,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ நம்மளால 1 லட்சம் ரூபாய்க்கு எடுக்க முடியும். இந்த 6 மாசத்துல டோட்டலா வந்து ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 52% வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. அந்த கான்செப்ட்ல ஒன்லி நிப்டி 50க்குள்ள இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான். ஆனா 10 மந்த் டார்கெட் இந்த பிளானு நிப்டி 50க்குள்ள இருந்தும் ஸ்டாக்ஸ் இருக்கும், அதே போல அவுட் ஆஃப் நிப்டில இருந்தும் ஸ்டாக் இருக்கும். இந்த ஸ்டாக் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா 5 ஸ்டாக் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஆக்சுவலா 10 மந்த் டார்கெட் அப்படின்றது புது கான்செப்ட் கிடையாது. பேனர்ல பார்த்திருப்பீங்க நியூ கான்செப்ட்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது வந்து கான்செப்ட் புது கான்செப்ட் கிடையாது. நான் உங்களுக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்றதுனால இதை புது கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் இதை 2010லயே டிசைன் பண்ண கான்செப்ட் தான் இது. ஏன்னா எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிலையும் என்னால ஒரே டைம்ல பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிஸ் சக்சஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருந்தாலும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜில மட்டும் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டை என்னோட ஆபீஸ்ல ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2023 ஜனவரி 1ல இருந்து தான் பாத்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் குரூப்லயே இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ண போறேன். ஓகே, இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 5 நாள்ல என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு நான் செலக்ட் பண்ணிருக்கேன், அதுல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்ம 15ஆம் தேதி யூகோ பேங்க், GICRE, FACT, IDBI, PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்த 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 5 ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ நம்ம 1 லேக் எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு அன்னைக்கு 13,500 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. 16ஆம் தேதி மெட்ராஸ் ஃபெர்டிலைஸ், FACT, தீபக் ஃபெட், NFL, யூகோ பேங்க் இந்த 5 ஸ்டாக் எடுத்திருந்தேன். இந்த 5 ஸ்டாக்ல 3 என்ட்ரி தான் கிடைச்சிருக்கு, 2 என்ட்ரி கிடைக்கல. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 13,300 ரூபாய். 19ஆம் தேதி எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. ஸோ அன்னைக்கு நில்லு. 20ஆம் தேதி 5 ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக் கிடைக்கல, 4 ஸ்டாக் கிடைச்சிருந்தது. 4 ஸ்டாக்ல 4,600 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. 21 இன்னியோட ட்ரேடிங்ல நான் எடுத்திருக்கக்கூடிய 5 ஸ்டாக் இதுதான். இந்த 5 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் என்ட்ரி கிடைக்கல. டோட்டல் இன்னைக்கு லாஸ் 1,200 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. டோட்டலா பார்க்கும்போது இந்த ஒரு 5 நாள்ல நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னா 28,200 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலா நமக்கு பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த கான்செப்டுக்கு 10 மந்த் டார்கெட் 10 மந்தே அதிகம் தான். ஆக்சுவலா 10 மந்த் டார்கெட் எதுக்காக இந்த ஹெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்றதுக்காக நான் வச்சிருக்கிற டார்கெட் இந்த 10 மந்த். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 10 மந்த்ன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா இதுல லாஸ்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மினிமைஸா இருக்கும், ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடா இருக்கும். ஸோ இந்த ஒரு 5 நாள்ல பார்க்கும்போதே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கும். நமக்கு ப்ராஃபிட் இதுல ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா 13,500, நமக்கு லாஸ் அப்படின்னா லோயஸ்ட் 1,200 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. ஸோ இப்படிதான் இதோட ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோவே இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஜனவரி 1ல இருந்து தான் குரூப்ல ஷேர் பண்ண போறேன். அதனால இன்னும் ஒரு 10 நாள் டைமிங் இருக்கு. அதே போல இந்த ஸ்ட்ராட்டஜியும் நான் வீடியோல கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஒன்லி குரூப்ல மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சீக்கிரட்டா இருக்கிறது தான் சேஃப் நமக்கு. என்னோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்க போகுது அப்படின்றத யார் யார் மொபைல் நம்பரை குரூப்ல ஆட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்னோட வாய்ஸ் மெசேஜஸை நான் சென்ட் பண்றேன், கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். நாளையோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக்கு காலையில ஷார்ப்பா 9 மணிக்கு குரூப்ல வரும், வாட்ச் பண்ணுங்க.